ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபேஸ் பேக் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக. இது தேவையானதுக்கு கடல மாவு அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு இது தேவையான அளவுக்கு ஒரு பாதி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து தேவையான அளவுக்கு லைமு, ரோஸ் வாட்ரு. நல்லா நம்ம முகத்தில் இருக்க அந்த கரும்புள்ளியை கிளியர் பண்ணி கொடுக்குது. நல்லா கரும்புள்ளியை கிளியர் பண்ணிட்டு நல்லா ஒரு பிரைட்னஸை பண்ணி கொடுக்குது. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு போல் எடுத்துன்னு வடிகட்டி வச்சு தேவையான அளவுக்கு கடல மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜெலிச்சிக்கணும். நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இருந்தாலும் நான் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். வடிகட்டி வச்சு இந்த மாதிரி எடுத்தோம்னா 1 டீஸ்பூனுக்கு காலையில் நைட்டே யூஸ் பண்ணலாம். நல்லா ஒரு பிரைட்னஸும் கொடுக்குது. அந்த கரும்புள்ளி இருக்கிறதும் நல்லா கிளியர் பண்ணுது. இந்த அளவுக்கு கழுத்தெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். இது வந்துட்டு இந்த கொரங்கிறது மறுபடியும் அதே பாக்ஸில் போட்டு வச்சு நம்ம இன்னொரு தடவை நல்லா அரைச்சிக்கலாம். இது மாதிரி கொரங்கிறது செப்பரேட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போது 2 டீஸ்பூனில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பவுட்ரு. இது கொஞ்சம் கொரங்கு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது இதில் வந்து தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்ரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் அது ஊறணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி கலக்கி வச்சிடணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறின பிறகு அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது வந்து எலுமிச்சப்பழம் சாறு. தேவையான அளவுக்கு ஒரு 4-5 ட்ராப்பு. ஏன்னா ஜாஸ்தி சேர்த்துக்கூடாது, ஒரு 4-5 ட்ராப்பு. எலுமிச்சப்பழம் சாறும் தேவையான அளவுக்கு. அடுத்து ரோஸ் வாட்டர் நல்லா ஊறி இருக்கு பாருங்க. நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த கரும்புள்ள நல்லா கிளியர் பண்ணி நல்லா பளபளனாக்கும். அடுத்து வந்து தேவையான அளவுக்கு ஒரு உருளைக்கிழங்குல ஒரு பாதி பீஸு இது இந்த மாதிரி கிரேட்டரில் நல்லா சுருண்டி எடுத்து அந்த ஜூஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறின பிறகு உங்கள் முகத்துக்கு, கழுத்துக்கு, உங்கள் கை கால் கூட நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன். நான் முகமோ கை காலோ காலையிலையும் நைட் சாயங்காலமும் அப்ளை பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது நான் என் முகத்தை கழுவிடுறேன். அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது. நீங்களே பார்க்கலாம். உருளைக்கிழங்குனால அந்த கரும்புள்ளி முகத்தில் இருக்க அந்த கருப்பெல்லாம் மார்க்கெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், இது இப்போ கழுவணும். ஏன்னா மண்ணை இருக்கோ கழுவி க்ளீனாக சீவிட்டு கிரேட்டரில் நல்லா சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா கையால் பிசைஞ்சு நம்ம கடல மாவும் எலுமிச்சப்பழ சாறு அடுத்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இல்லைங்களா, அதில் வந்து இந்த சாறை ஃபுல்லாக பிழிஞ்சிக்கலாம். நீங்கள் எடுத்து அந்த 2 டீஸ்பூனில் 1.5 டீஸ்பூனு அந்த கடல மாவுக்கு நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு. அது நீங்கள் ரொம்ப பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து சாறு உங்கள்கிட்ட ஜாஸ்தி இருந்துச்சுனாக்கா நீங்கள் அது ஒரு பாக்ஸில் போட்டு ஊற்றி வச்சுக்கின்னு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு உங்கள் முகத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேறு சக்கை இது தேவையில்லை. ஒரு ஃபேஸ் பேக் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடணும். 5 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அந்த உருளைக்கிழங்கு சார் போட்டு இல்லைங்களா. நானும் கொஞ்சம் ஜூஸ் எடுத்து ஒரு பாட்டிலில் வச்சுட்டு இருக்கிறேன். அது நாளைக்கு கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறது எனக்கு 2 டைமுக்கு யூஸ் ஆகும், காலையிலையும் நைட்டும். ஏன்னா நல்லா கலக்கிக்கணும் எல்லா பொருளும் சேர்த்து. பாருங்கள், இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஊறின பிறகு இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிடும். ஏன்னா கடல மாவுனால ரொம்ப டைட் ஆகிடும். அந்த மாதிரி முகத்துக்கு கூட என்ன மாதிரி ஸ்கின் டைப் இருந்தாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கைக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபேஸ் பேக் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு லைட்டாக இந்த மாதிரி முகத்தில் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் அது முகத்தில் நம்மளுக்கு அதோடைய
ரிசல்ட்டு நம்மளுக்கு தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிட்டு அப்புறமா இது மேலே நம்ம இந்த மாதிரி போட்டு சும்மா இப்படி அப்ளை பண்ணி விடணும். ஏன்னா எனக்கு அக்கா எப்படி மசாஜ் பண்ணணும், என்ன போட்டு மசாஜ் பண்ணணுன்னாங்க கேட்டதுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் போட்டு மசாஜ் பண்ணிட்டு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விட்டு நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடைக்குது. நல்லா ஒரு பிரைட்னஸ் லுக்கோ முகத்தில் இருக்கிற அந்த கரும்புலையும் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது காலையிலையும் நைட்டும் நான் 2 டைம் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் கரும்புள்ளி இருக்கிறவங்க தான் போடணுமான்னு இல்லை, கரும்புள்ளி இல்லாதவங்க கூட இது ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடணும்ல. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 டைம் யூஸ் பண்ணுங்க, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது யூஸ் பண்ணுங்க. எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. அந்த உருளைக்கிழங்கு அந்த கடல மாவு வந்து நல்லா பிரைட்னஸ் பண்ணுது. உருளைக்கிழங்கு நம்மளுக்கு பிரைட்னஸாக பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம முகத்தில் இருக்க அந்த கரும்புள்ளியெல்லாம் கிளியர் பண்ணணும். கரும்புள்ளி இருக்கிறவங்க தான் போடணும், இல்லை இல்லாதவங்க கூட போடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.